வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிரியாணி ஸ்டைலில் வந்து அதாவது ராஜ்மா தான் பண்ண போகிறோம். ராஜ்மா வந்து பிரியாணி ஸ்டைலில் பண்ண போகிறோம். ராஜ்மா பிரியாணி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சீரக சம்பாவில் பச்சரிசியில் சீரக சம்பா இருக்குது, அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம தயிர் சாதம் கலக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுது. 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு வந்து 1 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு. இதெல்லாம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு வந்து சும்மா நசுக்கி வச்சுருக்கேன், அது ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா, அவ்வளோதான். வெங்காயம் வதங்கிடுத்து, தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ ஏற்கனவே வந்து இதில் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ ரெட் சில்லி பவுடர் பார்த்து போட்டுக்கோங்க, காரெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் தனியா பொடி 1 டீஸ்பூன். இது வந்து ராஜ்மா மசாலா சேர்க்குறேன், ஸோ அது ஒரு டீஸ்பூன். கொஞ்சம் வந்து புதினா சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச ராஜ்மா சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி, அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து ராஜ்மா வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த அரிசியும் சேர்த்து தண்ணியெல்லாம் விட்டுட்டு பார்த்துட்டு அளவாக வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி வதக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாஸ்மதி அரிசி சேர்த்துட்றேன். ஒரு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு நான் ஒரு 1.5 கப்பு தண்ணி விடுறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம், வேகட்டும். இப்போ தயிர் சாதம் கலந்துக்க போகிறோம். அதில் வந்து தயிர் சாதம் நல்லா மசிச்சுட்டு அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்க்குறேன். இந்த சூட்லேயே உரியிடும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பால் ஒரு கப்பு பால் சேர்க்குறேன். தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் இழுப்ப கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு தாளிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாதுளம்பழமும் சேர்த்துடலாம். நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி. ஸோ இந்த பக்கம் வந்து ராஜ்மா பிரியாணி ரெடி ஆகிட்டான்னு பார்த்துலாம். பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தயிர் பச்சடி அடுத்தது ரெடி பண்ண போகிறோம்.
அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சார் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்ற சமயத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிட்டா போதும். உப்பு போட்டுட்டேன். ஸோ ராஜ்மா பிரியாணியும் ரெடி ஆகிடுது. மேலாக கொத்தமல்லி தூவிட்டு நல்ல ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுப்போம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுது. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிள். ராஜ்மா பிரியாணி அப்புறம் தயிர் சாதம், அவ்வளோதான். இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு வந்து நான் காய் எதுவும் பண்ணல, ஊறுகாய் இருக்கிறதுனால அதுதான். அதனால் வேறு எதுவும் காயெலாம் பண்ண போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையில் வந்து ராஜ்மா பிரியாணி பண்ணேன். ஸோ அது சாப்பிட்டதுனால இப்போ வந்து வெறும் கஞ்சி தான் நான் போட போகிறேன். வயம் கஞ்சி பவுட்ரு தான். இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுடைய ஃபோன் நம்பர் தரேன். நான் லிங்க்கும் தரேன், ஃபோன் நம்பரும் தரேன். ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணி விடுறேன். கீழே நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பத்தை வச்சு கொதிக்க வைக்கலாம். நல்லா கரைச்சாச்சு பாருங்கள். இப்போ கைவிடாமல் அப்படியே கலரிண்டே இருப்போம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்செடுத்து நான் வந்து பால் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா இது வந்து 1 டம்ளர் நீங்கள் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த கஞ்சி அந்த மாவு வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் 1 கப்பு வந்து பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. காலையில் வந்து ராஜ்மா போட்ட பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சீரக சம்பாவில் வந்து தயிர் சாதம். ஸோ கண்டிப்பாக வந்து சீரக சம்பாவில் தயிர் சாதம் பண்ணி பாருங்கள். நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.